இப்போ இந்த ஹோப் போனோம் அப்படின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு யூடியூப்பில். அது என்னவோ அப்படி இப்படி இருங்கிறாங்களா. 30 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் சொல்லுவார், இதுக்கு இதுதான் விளைவும்மா, இதுக்கு மேலே நீ அதை ஆசைப்பட்டேன்னா நீயே போய்க்கோ, அதோட விளைவுகளை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், அப்பா அந்நேரம் துணைக்கு நிற்க மாட்டேன் அப்படிம்பர். இது ஒரு பெரிய வார்த்தைங்கிறத வந்தோன்னு தான் உணர்ந்தேன். எல்லா விஷயத்துக்கும் இது அப்ளிகபிள். என்னென்னா, நம்ம ஆசைப்படுறோம் ஒரு வயசுக்கு மேலே, அதை தப்புன்னு அவங்க உணர்த்துறாங்க. அதுவாக மீறி இல்லை நான் அதெல்லாம் அப்படி தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்போ ரொம்ப மிடி போட்டுக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ எங்கள் ஊர் ஒரு மாதிரி சல்லிப்பைய ஊர். அதனால எங்கள் அப்பா சொல்லுவார், இல்லை நீ மிடியெல்லாம் போட்டுக்கூடாது அப்படின்னு. இல்லைப்பா எல்லாரும் போட்டுக்கிறா, நான் மட்டும் போண்டா என்னப்பா அப்படின்னு சொல்லி, அது அந்த வயசு அப்படி தானே கேட்போம். அப்போ உடனே எங்கள் அப்பா சொல்லுவார், நான் மிடி வாங்கி தர மாட்டேன், வேறு என்ன ட்ரெஸ் வேணால் கேளு வாங்கி தருவேன், எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகி ட்ரெஸ் போட்டுக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். நான் கஷ்டப்பட்டு அது என்னமோ இடுப்பில் கயிறுலாம் கட்டி உண்டான அந்த சுடிதாரை போய் அப்படியே இழுத்து போட்டு அதை காலை கட்டின்ட்டு அலையிறது ரொம்ப சூப்பர். வீட்டுக்குள்ளே தான் நடந்துகிட்ருப்பேன், ஆனால் நான் அப்படியே நடக்கிறத பார்த்து எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பார். அப்போ இதெல்லாம் சொல்லுவார், உனக்கு மிடி போட்டுக்கணும், காலை கட்டிட்டு இப்படி நடக்கணும் ஆசையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் உன்னோட ஆசை. நீ இப்படிலாம் போட்டுட்டு வெளியில் போனேன்னா சல்லிப்பைய ஊர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா, அதனால தான் சொல்கிறேன். ஆசையாக இருந்தால் அந்த எப்படியே வீட்டுக்குள்ளேயே நடக்கிற பாரு, இது மாதிரியா இன்னும் ரூமையும் பூட்டின்னு நடந்தேன்னா ரொம்ப நல்லது, அதனால் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். நான் மட்டும் ஏதாவது ஒரு சீப்பாக ஒரு ஆசைப்பட்டேன்னா உடனே எங்கள் அப்பா சொல்லிடுவேன். சரி, கம் டு த பாயிண்ட். இப்போ இது என்னன்னு கேட்டேன்னா, இந்த ஹோப் போனோம்ல இதுதான் சொல்கிறாங்கோ. என்ன சொல்கிறாங்கோ, நீ தான் உன்னோட ஆக்ஷன் உன்னோட இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கணும், உன்னை சுற்றி உள்ளவங்க அப்படிங்கிறவங்கள குத்தம் சொல்லக்கூடாது, அதனால தான் இப்படி ஆனேன், இவனால தான் இப்படி ஆனேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. அவங்களோட பேஸ் வார்த்தைகள் 4 சொல்கிறாங்க. என்ன, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த ஃபுல் வீடியோவும் 4 வீடியோ பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அடுத்த வார்த்தை தேங்க்யூ. அதுக்கு அடுத்த வார்த்தை ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையும் யாராவது உனக்கு தொல்லை கொடுக்குறப்போ ரிப்பீட்டிவாக திருப்பி சொல்லிகிட்டே இரு. அப்போது உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீ புதிய மனிதனாய் மாறிடுவ அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிற டோன்லேயே தெரியுது. இந்த ஹோப் பொண்ணோம்லாம் சொல்கிறவங்க அநேகமாக கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்கன்னு தோன்றது. ஏன்னா நான் சர்ச்சுக்கு முந்தி போயிருக்கேன். நான் படித்தது ஹோலி கிராஸ், ஸோ அங்கே உள்ள சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜெபம் பண்ணுறப்போ அவங்க இந்த 4 வார்த்தையை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஹோப் போனோம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிரபஞ்சத்திட்ட இதை கேளுங்கிறாங்க. அவங்க ஜீசஸ்ட ப்ரேயர் ஆரம்பிக்கும் முன்னால் அல்லேலூயா சொல்லிட்டு இதே தான் சொல்லுவாங்க. என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அவங்களோட 4 வார்த்தை ஜெபம் பண்ண முன்னால் இதைத்தான் ஆரம்பிப்பாங்க. மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை என்ன ஃபர்கிவ் மீ சொல்கிறாங்க இல்லையா, நான் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னிடம், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், அதுக்கப்புறம் நான் உன்னை வேண்டுகிறேன் அல்லது லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த 4 வார்த்தையை தான் அந்த ஹோப் போனோம் சொல்லிட்டு பாப்புலர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னே இதை பரப்புறதே வேறு யாரோ தான் அப்படின்னு தோன்றுறது. சரி, நல்ல விஷயங்களை சொன்னால் ஓகே தான். இது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சதை திருப்பி இந்த 4 மந்திரத்தை சொல்கிறதுனால மட்டும் ஒன்றும் ஆகாது. போனோ விட நான் உயர்வாக ஒரு அட்வைஸ் சொல்லவா, நம்மை நாம் உணர்ந்து நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருந்தால் நம்ம மாட்டில் சந்தோஷமாக சக்ஸஸாக இருக்கலாம். நம்மளை நம்ம தான் ஹாப்பினஸ் கொடுத்துக்க முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். யாரோ என்னமோ சொல்கிறான்னு இருந்தாலும் சில பேர் நோண்டிட்டு தான் போவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, லைஃப் ஆஃப் பை இருக்கு இல்லையா, ஒன்று பேசுகிறப்ப இன்னொன்று ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஒரு போட்டில் சிங்கத்தோடு ஒரு பையன் கடலில் மாட்டிப்பான் வரணுங்கிற மாதிரி. அப்போ கடைசியில் அந்த ஜூலேருந்து ஒரு அனிமலாக வரும்.
அதுங்க தப்பிக்க வேறு வழியே கிடையாது. எல்லாம் இவனோட போட்டில் வந்து சரணடையும். அப்போ இவன் போட்டில் ஏற்கனவே ஒரு சிங்கத்தோடு தத்தளிச்சிட்ருப்பான். இது காணாதுக்குன்னு சிங்கமாக புலி, டைகர், ஐரோப்பு எல்லாம் தத்தளிச்சிட்ருப்பான். அது கூட சேர்ந்து இதெல்லாம் வேற வந்து உட்காந்துன்றோம். பட் அந்த அனிமலோட குணத்தை காட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம உறவுகளை சுற்றி நான் அந்த அனிமலோட குணத்தை தான் பார்த்துக்கிறேன். நம்ம எந்த வம்புக்குமே போகாட்டாலும் அதில் வர்ற ஹைனா மாதிரி யாராவது வந்து நம்மளை நோண்டிட்டு போவாங்க. ஏதாவது அவங்க ஈகோவை காட்ட, இல்லை அவங்க விஷயங்கள், அவங்களோட நெகட்டிவிட்டியை காட்ட. நம்ம கூப்பிட்டுருக்கவே மாட்டோம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்து நம்மளே நோண்டிட்டு போவாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வருவாங்க யாராவது, உள்ளூர் வெளியூர். எதுக்குடா வராங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து என்னத்தையா நல்லா நோண்டிட்டு போவாங்க. நான் கூப்பிட்டேன்னா யாரையும் கூப்பிடல, யார் வழிக்கும் வரல, நான் மாட்டில் உட்காந்துச்சவனேன்னு என் ரூமில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இப்படிலாம் போகிறவங்கள்ட்ட நம்ம போனோம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா, சும்மா உட்காந்துருக்கும் போதே இவ்வளோ மிதிச்சுட்டு போகிறாங்களே, இதில் வந்து நீ என்ன காரி துப்பினாலும் நான் ரொம்ப நல்லவளாகவே இருக்கேன் அப்படின்னு ரியாக்ஷனே இல்லாமல் உட்காந்துருந்தோம்னா அது வந்து எனக்கு ரொம்ப சரியாக தெரியல. கல்லாயிருங்கிறாங்க. நம்ம கல்லாக இருந்தோம்னா நம்மளை செலவழித்து சாமியாக்கினா பரவாயில்ல, வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. எப்படியா வாழறது இந்த உலகத்தில்? என்னத்தையோ யாரோ கிளப்பி விட்டுட்ருக்காங்க. என்ன இதை சொல்லு அதை சொல்லு. நல்லவங்களாக வாழுங்க, ரியாக்ஷனோடு வாழுங்க. நிறைய விஷயங்களை படித்து, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டு, எதுலேயுமே டெப்த்தாக போய் வேண்டாம். லைஃப் அப்போ இல்லை சொன்னேன்ல, அதில் ஒரு செங்குரங்கு வரும். அது ரொம்ப நல்ல குணம். அது பார்த்தா பயமாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் அது வந்து நிஜமாகவே இந்த பையனை நல்லா சேவ் பண்ணி எல்லாம் பண்ணும். இந்த படம் பாருங்கள். அந்த படம் கிளைமேக்ஸில் நான் அதுதான் புரிஞ்சுட்டேன். நானும் ஒன்று வரும். அது திடீர்னு வந்துட்டு நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டு அது வந்தாலே ஏண்டா வருதுன்னு இருக்கும். அந்த மாதிரி சில உறவுகள். ஏன்னா அதோட கோணம் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம அடித்தா தான் இன்னொன்று அடிக்கும். அது நம்ம பண்ணவும் மாட்டோம், அதுவும் பண்ணாது. 2 பேரும் ஹை பாய்ன்னு போயிட்டுருப்போம். அந்த மாதிரி உறவு தான் நிலைக்கும். அது இல்லாதக்கு நம்மளை அடித்தே பார்க்கணும், அவங்க டாமினேஷனை காட்டணும், வர்றாள்லாம் அடிபட்டு தான் போகும். அதுவும் இங்கே தாமிரவர்ணி தண்ணியில் வளர்ந்த ஆளுகள்கிட்ட, அந்த மாதிரி ஆளுகள் தான் அடிபடும். தங்கமான ஆளுங்க எல்லோரும் நம்ம அன்பை கொட்ட தான் செய்வோம். வேண்டாத்தனம் பண்ணணும்னு வந்தாங்க அடிதான். யாராக இருந்தாலும் அட்டி கட்டி உததான். அதனால் இந்த போனோம்லாம் வந்து போயா நீன்னு சொல்லணும். அவ்வளோதான்.